ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கோடது 2, 3 செக்மெண்ட் வந்துச்சுங்க ஃபேன்ஸ் மீட்டுது. இதில் நான் வந்து பெருசாக அது பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. அவரோட தற்பெருமை தான் இருந்தது. நான் பெருசாக பேசலை. அப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டேன். அவர் சஞ்சீவ் பிரீத்தி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசின வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். அது ஒன்று போட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜாக் பற்றி போட்ட வீடியோவில் 2, 3 வீடியோ இப்போ போட்ட ஃபேன்ஸ் மீட்லேயுமே வந்து சௌந்தர்யாவை பற்றி, அதாவது ஜாக்குன்னு வரும்போது ஜாக் அடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே, தீபக் வந்து க்ளோஸாக வந்து 2, 3 பேரை கார்னர் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அதில் ஃபஸ்ட்டு வந்தது ஜாக்கு, சௌந்தர்யா ஒரு இடத்துல, அப்புறம் அருண் வந்து இவரை கார்னர் பண்ணல. சாரி, இவர் அருணை கார்னர் பண்ணல, அருண் தான் இவரை கார்னர் பண்ணார் ஒன்று. ஆனால் இவர் அடித்தது ராணுவ, பட் ஆனால் அது ராணுவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் சும்மா அப்படி தட்டி விட்டு போயிட்டார், அது ஒன்று. அப்புறம் மஞ்சரி, ஸோ இவர் ஒரு 3 கேர்ள்ஸை க்ளோஸாக கொஞ்சம் கார்னர் பண்ணார். அதில் மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி இவங்க 3 பேரும் வருவாங்க. பாய்ஸ் டீமில் இவர் யாரையும் கார்னர் பண்ணல, அவங்களும் இவர் யாரையும் கார்னர் பண்ணல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து முத்து, ஓகேங்களா. அப்புறம் அருண் வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணார் இவரை, தீபக்கை. பட் ஆனால் இவர் கடுவுற மீனில் நழுவுற மீனாக இவருக்கு சேனல் இவர் மேலே வச்சுருந்த சப்போர்ட்டில் அது அருணுக்கு தான் பேக் ஃபயர் ஆகி அவர் தான் அடி வாங்கினாரே தவிர இவர் எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே, இவர் 3 கேர்ள்ஸை கார்னர் பண்ணார்ல, பவித்ராவையும் ஆப்வியஸாக கார்னர் பண்ணார். பவித்ராவை இவர் நாமினேட் பண்ணாத வாரமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். விஷால் ஜாக்லினை நாமினேட் பண்ண அது ஈக்குவலுக்கு ஓரளவுக்கு ரொம்ப தீபக் கிட்ட அடி வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தா அது பவித்ரான்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஜாக்லினை பண்ணார். பட் ஆனால் நாமினேஷன் வர இடத்துல வந்து ஜாக்லின் அவர் பெருசாக நாமினேட் பண்ணல. டேரெக்டாக கார்னர் பண்ணுற இடத்துல, நான் அந்த கான்ட்ரவர்சிஸ் வர இடத்துல, அந்த கான்ஃப்ளிக்ஸ் வர இடத்துல அது தெரிஞ்சது. மஞ்சரியை 1 வாரமோ 2 வாரமோ பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோடனே இவரால் அங்கே டச் பண்ண முடியல. அப்போ அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்க தர்ஷிகாவை 2 வாரமோ 1 வாரமோ பண்ணார். விஷால் விஷயம் அதாவது விஷால் விஷயம் பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்னதான். பண்ணோன்னா விஷாலை எல்லாரும் பாய்ஸில் பண்ணியிருக்கோம். விஷாலை யாருமே பண்ணல. ஆனால் விஷால் விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தர்ஷிகாவோட கேம் இல்லை, அவுட் ஆஃப் கேம் போயிட்டாங்கன்னு சொல்லி அன்ஷிதாவை நாமினேட் பண்ணாமல் தர்ஷிகாவை பவித்ராவையும் ஒரு ரீசன்ட் ஒரு 3-4 வீக்ஸ், அதாவது லாஸ்ட்டாக அந்த ஷோ முடிய ஒரு 3-4 வீக்ஸ் நல்லாவே வச்சு செஞ்சார்னு வைங்களேன், பவித்ராவையும் தர்ஷிகாவையும். இதில் தர்ஷிகாவை பண்ணி அவங்க வெளில போயிட்டாங்க. பட் ஆனால் பவித்ரா பண்ணாங்க, ஃபினாலே வரைக்கும் வந்தது தான் சர்ப்ரைஸ். அப்படின்னா இது தீபக் மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, பவித்ராக்கே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து எப்படி முத்து வந்து ஈஸி டார்கெட்டாக கேர்ள்ஸை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடினாரோ, அதே மாதிரி தீபக்கும் வந்து தன்னோட ஆட்டிடியூடையும் தன்னோட ஈகோவையும் எங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ட தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா பாய்ஸ் கிட்ட ஆப்வியஸாக அவருக்கான கெத்து கிடச்சிருச்சு, எல்லாரும் ஆப்வியஸாக சீனியர் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து கேர்ள்ஸ் கிட்ட இவருக்கு அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க கேமை ஸ்ட்ராங்காக ஆடுற இடத்துல, ஐ மீன் கேர்ள்ஸ் ஸ்ட்ராங்காக ஆடுற இடத்துல, அது ஜாக்லின் ஆகட்டும் சௌந்தர்யா கேமே ஆடலனாலுமே அவங்களுக்கான அந்த பிஆர் விஷயம், அதாவது பிஆர் விஷயன்றது அப்புறம் தான் வெளில வந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க பிஆர்ன்றது, அது லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ் தான் வந்தது. அதுக்கு முன்னாடியுமே அவங்க கேமே ஆடலைனாலும் நாமினேஷனில் வந்தாலுமே அவங்க வந்து எலிமினேட் ஆகாமல் எஸ்கேப் ஆகும்போது இவங்களுக்கான ஒரு ஃபேன் சர்க்கிள் வெளில பெருசாக இருக்குது. ஸோ இவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து வெளில சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்களை நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியல. நம்ம நாமினேட் பண்ணாலும் அவங்க வெளில, ஏன்னா நிறைய நேரத்தில் சௌந்தர்யாவே ஸ்டார்டிங்கில் நாமினேட் பண்ணியிருப்பார் அப்படின்னும் போது, ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்குது, கேர்ள்ஸ் சைடில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருந்தவங்களெல்லாம் முத்து ஒரு சைட் ஈஸி டார்கெட்டாக வச்சு ப்ளே பண்ணார்னா அதுக்கு ஆப்வியஸாக பக்கத்தில் போய் நின்று அதுக்கு சப்போர்ட் பண்ணாரோ, இல்லை தீபக்கை விட்டு முத்து பண்ணாரோ, இல்லை முத்துவை வச்சு தீபக் பண்ணாரோ தெரியாது. 2 பேருமே அந்த ஈஸி டார்கெட்டாக கேர்ள்ஸை தான் வந்து அவங்க வந்து க்ளோஸாக வந்து கார்னர் பண்ணாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு கேம் ஆடினார்ல, இப்போ வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டுன்னு வரும்போது அவருக்கான இன்னொரு சைடு வெளில வரும் இல்லைங்களா, அந்த ஃபேன்ஸ் மீட்டில் அந்த ஆங்கரிங்கில் வர்றதுக்கான மெயின் வந்து அது பார்க்கும்போதுமே, ஓ நீங்கள் கேமில் இதை பண்ணீங்க, ஆனால் உங்கள் பர்சனலில் நீங்கள் இப்படியா, அப்போ நீங்கள் கேமுக்காக ஒன்று பண்ணீங்களா, அப்போ நீங்கள் அங்கே காட்டினது நிஜமா இல்லை இங்கே பேசுறது உண்மையா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னா, ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்குலாம் ஹர்ட் ஆகும்னா அதுக்காக நான் சாரி. இதில் நான் ஆப்வியஸாக வந்து தீபக்கை குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடது விஷயம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் எப்படி நம்ம மற்றவங்களோட கேம் ப்ளே விமர்சனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே, இப்போ கேமே முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாலுமே, அவங்க தீபக்கோட ஒய்ஃபும்
கேமே முடிஞ்சிட்டாலும் அருணையும் சௌந்தர்யாவும் ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. சரி ஓகே. அப்போ ஜாக்லின் விஷயம்னு வரும்போது அங்கே தீபக்கோட ஒய்ஃப் ஜாக்லின் விஷயத்தையும் மஞ்சரி விஷயத்தையும் எடுக்கவே இல்லை. ஸோ அருண் விஷயத்துலையும் சௌந்தர்யா விஷயத்துலையும் வந்து தீபக் சைடில் கரெக்டாக இருக்குது, அவங்க தான் தப்பாக இருந்தாங்க அப்படின்னு வந்து தீபக் ஒய்ஃப் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிருக்கு, அவங்க வந்து இதை வந்து இன்டர்வியூஸில் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஜாக்லின் விஷயத்துலையும் மஞ்சரி விஷயத்துலையும் தீபக் சைட்லேயும் தப்பு இருக்குது அப்படின்னா, சௌந்தர்யா விஷயத்துலையும் தீபக் சைடில் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏன் தீபக் ஒய்ஃப் எடுத்து வைக்கல அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி ஓகே, இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னாலுமே உள்ள நம்ம பார்த்த தீபக் இப்போ அவங்க ஒய்ஃப் கூட பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர், ஏன் உட்காந்துருக்க அந்த ஒரு விஷயம் கூட அவரால் அந்த ஹாட் சீட்டில் எப்படி சொல்கிறது, இப்போ இன்டர்வியூனாலே இவங்க வந்து கொஸ்டின்ஸ் போட்டு வாங்குவாங்க, வச்சு செய்வாங்க அப்படிங்கிறது அவருக்குமே தெரியும். ஸோ நம்ம என்னதான் ஷோவில் நல்ல பேர் வாங்கிட்டு ஜென்யூன் ஜென்டில்மேனாக வெளில வந்தாலும் இன்டர்வியூஸில் ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம விட்டுட்டா அதை பிடிச்சிட்டு சோஷியல் மீடியாவில் வச்சு செய்வாங்க. நம்ம வாங்கின பேருக்கு எதையோ ஆப்பு வைக்க தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தீபக் தெரியும் போது அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் ஃபஸ்ட்டு அவரோட செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸில் எந்த தீபக்கை பார்த்தோமோ அந்த ஆட்டிடியூட், ஈகோ, இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கான ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன், அவருக்கே ஒரு ரெஸ்பெக்ட் அவரே கொடுத்துக்கிட்டு அவரே வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எஃபோர்ட் போடுவார் இல்லைங்களா, அந்த தீபக்கை ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்க முடிஞ்சது. அதாவது அவர் சிங்கிளாக பேட்டி கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து அவர் பேட்டி கொடுக்குற இப்போ இன்றைக்கி வந்து அந்த ஃபோர்த் செக்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பொண்டாட்டி பக்கத்தில் பொட்டி பாம்பாக உட்காந்துருக்காருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இப்படி அவர் உட்காந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த கண்ணில் அந்த பதட்டம் வரைக்கும், பேசின வார்த்தையில் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிற அந்த யோசனை வரைக்கும், அந்த தயக்கம் வரைக்கும் அது அப்பட்டமாக தெரிஞ்சதுன்னு சொல்லணும். இதை ஒரு இடத்துல அவரே சொல்லுவார், ஏம்மா இது வந்து தீபக்கோட ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு, ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் பேச விடுமா, நீயே பேசுறியம்மா அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒய்ஃப் தான் வந்து எல்லாத்தையுமே அப்பட்டமாக புட்டு வச்சாங்க. அப்படின்னாலுமே இந்த இடத்துலையுமே சௌந்தர்யா பற்றி, அருண் பற்றி தீபக் எதுவும் சொல்லலை. ஆனால் தீபக் சார்பில் அவங்க ஒய்ஃப் பேசினாங்க அப்படின்னும் போது இதை ஏன் அவங்க உள்ள பேசல அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்தா, உள்ள வந்து பேசினது அவங்க வந்து அருண் பற்றி பேசியிருப்பாங்க. அதுவும் பிக் பாஸ் கேட்டதுனால தான் சொன்னேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இங்கே அந்த உருட்டு தான் உருட்டுறாங்க. அதெல்லாம் மீறி உங்களுக்கு உள்ள ஒன்று குத்தி இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டை சொல்லிட்டாரு, இல்லை உங்கள் ஹஸ்பண்டை வந்து தப்பாக ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அதை தான் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ டாஸ்கில் வந்து கிளியர் பண்ணீங்க. ஓகே, அது கேமோட முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் இங்கே வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி அருணோ இல்லைனா வந்துட்டு சௌந்தர்யாவோ இல்லை ஜாக்லினோ ஏன் மஞ்சரியுமே கூட இப்போ அந்த சோஃபா கேங்னு வந்தப்புறம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் பேசுகிறாங்க, பழகுறாங்கன்னும் போது நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே வந்து அதை மறந்துட்டு ஒருத்தர் இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம் வரைக்கும் பேசுகிறாங்க, செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கனெக்ஷனோட இல்லை அந்த புரிதலோடு அவங்க இருக்காங்கன்னா இதை இவங்க ஒய்ஃப் வந்து பெருசுப்படுத்தியிருக்க அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சௌந்தர்யாவுமே தீபக் ப்ரோன்னு அவங்க ஃபேன்ஸில் பேட்டி கொடுக்குறாங்க. ஜாக்லினுமே அவங்களுக்கு கொடுத்த அந்த கொத்தமல்லி கிஃப்ட்டுமே தீபக் ப்ரோ கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சரியுமே எந்த இடத்துலையும் தீபக் பற்றி தீபக் எனக்கு கார்னர் பண்ணார், இந்த மாதிரி அவரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அவரோட அந்த கேப்டன்சியில் மஞ்சரியை கார்னர் பண்ணது தீபக்கும் அருணும் தான் அப்படின்னு சொன்னால், ஜாக்லினை கார்னர் பண்ணது அருணும் தீபக்கும் தான் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துலலாம் அருணை துருப்பு சீட்டாக வச்சு தீபக் அந்த விளையாட்டை விளையாடினாரு அப்படின்னு சொன்னால், தீபக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒய்ஃபு தீபக் பண்ண தப்பையும் எடுத்து சொல்லணும்னா அதை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. இது ஒரு இடத்துல அவங்க நியாயமும் படுத்துகிறாங்க. ஓகே, என் ஹஸ்பண்ட் தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அந்த சைட் தாங்க நிற்பேன், எனக்கு எல்லாரும் ஒன்றும் இல்லை ஓகேங்களா, நான் என் ஹஸ்பண்ட் மாதிரியே வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டு, இல்லை எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் ரெஸ்பெக்டையோ இல்லை அந்த ஈக்குவல் ரெக்கக்னேஷன் நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அந்த சைட் தான் நிற்பேன் அப்படின்றதையும் அவங்களும் ஓப்பனாக ஒத்துக்கிற பட்சத்தில் இதை பற்றி நம்மளுக்கு பேச எதுவும் இல்லை. ஏன்னா உண்மை அந்த விமர்சனத்துக்கு உள்ளான அவங்களே அதுக்கான உண்மையும் உடச்சி விட்டுடுறாங்க. நான் ஏன் இப்படி பேசினேன் அப்படிங்கிறது, ஏன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் பார்ஷியலாக தான் பேசுவேன் அப்படின்னு அவங்க சொன்னது தான் அதுக்கான விஷயம் அப்படின்னும் போது இந்த இடத்துல சௌந்தர்யா மேலே நான் ஆல்ரெடி சொன்னது தான். சௌந்தர்யா விஷயத்தில் அந்த பிங்க் ஷர்ட்டை தொட்டது வந்து ஒரு ஜென்ஸ் வந்து தொடக்கூடாதுன்னு சொன்னதை நீங்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க, ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஏன் ஒரு ஜென்ஸுக்கு உரிமை இல்லையா? என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னை நீ தொடக்கூடாது, எனக்கான ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, இல்லை எனக்கான ஒரு பர்மிஷனை வந்து நீ கேட்கணும், நீ ஒரு விளையாட்டாக ஒரு அண்ணன்ற முறைக்கு ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு ஃபண்ணுக்காக அதை நீ பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு தான் அது தீபக் சொன்னார்னா, அதையே வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுது, ஆட்டிடியூடாக தெரியுது. இதே ஒரு பொண்ணு சொன்னால் நீங்கள் பேசுவீங்கல்ல அப்படி. ஆமாம், அதாவது அந்த இடத்துல தீபக் இடத்துல ஒரு பொண்ணோ சௌந்தர்ய இடத்துல ஒரு பையனோ இருந்திருந்தா நீங்கள் நெட்டிசன் அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவில் போட்டு எவ்வளோ கிழிச்சிருப்பீங்க. அதே ஒரு பையன் சொன்னால் மட்டும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரிய மாட்டேதுன்னு ஒரு கரெக்டாக ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அதெல்லாம் லாஜிக் தான் சிவரஞ்சனி மேடம், ஒத்துக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தால் இது பெருசாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு பையன் இருந்ததுனால அதுலேயும் அந்த பையன் வந்து அதாவது உங்கள் வீட்டுக்கார் வந்து அதை வந்து வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு வந்து சௌந்தர்யாவை அந்த பொண்ணு அந்த இடத்துல சாரி ப்ரோன்னு சொல்லிடுச்சு, 2 வாட்டி சொல்லிடுச்சு, 3 வாட்டி சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம்
அவர் கூட கூட அதை பேசி பெருசாக்கும். ஆமா உனக்கு மேனஸ் தெரியல போய் கற்றுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் தான் அந்த பொண்ணுக்கு அது உசு பேத்துட்டு ஆமாம் தெரியல வச்சுக்கோங்க என்ன இப்போ போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்டில் அதை அட்ரஸ் பண்ணும்போதுமே அவர் பர்மிஷன் இல்லாமல் தொட்டது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி தான் ஹோஸ்ட்டுமே தீபக்குமே தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாருன்னா, ஹோஸ்ட்டு எந்த இடத்துல ஹோஸ்ட்டும் சேனலும் தீபக்கு சப்போர்ட் பண்ணலை. அருண் அந்த ட்விஸ்டர் விஷயத்துலையுமே தீபக் தான் அந்த ட்விஸ்டர்னு ஆரம்பிச்சார்னா அப்படின்னா அந்த இடத்துல ஆரம்பித்தது அருண்னா தீபக்னா அருண் மேலேயும் தப்பு இருக்குன்னா தீபக் மேலேயும் தப்பு இருக்குது. இந்த இடத்துல சௌந்தர்யா தொட்டது தப்பு இல்லைன்னா சௌந்தர்யா வந்து பர்மிஷன் இல்லாமல் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது பண்ணிட்டாங்க மேனஸ் இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னு ஹோஸ்ட்டு சொன்னதும் சரி இப்போ உங்கள் ஒய்ஃப் சொன்னதும் சரி தப்பு அப்படின்னு சொன்னால் ஓகே அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணாலுமே அந்த பொண்ணு சாரி கேட்டுருச்சுன்னா ஒருத்தங்க சாரி கேட்டால் அதை விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த இடத்துல அந்த பொண்ணும் சாரி கேட்டுச்சு அந்த சாரியை வந்து கன்சிடர் பண்ணாமல் தீபக் அதை பெருசாக்கி வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு வந்து அதனால தான் நான் சாரி கேட்கல எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு வரணும்னு தெரிஞ்சு தான் நான் கொண்டு வந்தேன்னு ஒரு ஆட்டிடியூடோட ஒரு ஆம்பளை பேசும்போது அது சரின்னு ஹோஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணால் அவங்க ஒய்ஃப் வந்து வெளில வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே சேனல் வந்து தீபக்குக்கான ஜென்யூனிட்டியும் தீபக்கான கெத்தையும் தீபக்கான மேனஸையுமே பெருசாக வெளில காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தையுமே பெஸ்ட் கேப்டன்சின்னு சொன்னது. ஸோ அந்த பெஸ்ட் கேப்டன்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா விஷயத்தில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே சௌந்தர்யா மேலே மட்டும்தான் தப்பு அப்படின்றது இருக்குது. அந்த பொண்ணு பண்ணிச்சு சாரி கேட்டுச்சு இவர் ஜென்யூனாக அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். இவர் மெச்சூரிட்டி பண்ணலை இவரும் கூட கூட பேசினார் அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் கேட்கும்போது வந்து நான் இது பெருசாக ஆக்கணும்னு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆட்டிடியூட உச்சக்கட்டம் அது ஹோஸ்ட் முன்னாடி வீக்கெண்ட்லேயே பேசுறது ரைட்டுங்களா. அப்போ பக்கத்தில் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்த ஜாக்லினே ஒரு விட்டு வைக்கல. அந்த காகல் பண்ணாங்க இந்த வந்து ஜிங்க்ல எச்ச துப்பந்து இதுதான் உனக்கு தெரிஞ்ச மேனஸா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பொண்ணையும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஓகே நீங்கள் அதை சொல்லணும்னா ஒரு அண்ணனா ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக ஒரு மெச்சூர்டு காயா சீனியர் ப்ராடக்டாக 25 வருஷம் ஆங்கரிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு மெச்சூர்டு காயா நீங்கள் அந்த பொண்ணை உள்ளேயே ஏதோ எத்தனையோ இடத்துல உங்களுக்கு வந்து பர்சனலாக பேச ஒரு இடம் கிடச்சிருக்கோம். நாங்கள் உட்காந்து ஜாக்லின் இப்படி பண்ணாதம்மா இது வெளில தப்பாக தெரியும் உனக்கு தெரியலனா இது ஓரளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கோ ஒரு அண்ணனா இதை நான் சொல்கிறேன் ஒரு சீனியராக நான் உனக்கு இது சொல்கிறேன் அப்படின்னு அவரால் சொல்லியிருக்க முடியும்னா அதை வீக்கெண்டில் கொண்டு வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தணும்னு சௌந்தர்யாவையும் சரி சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஜாக்லினையும் சரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஈகோவாக அங்கே காட்டுது. சரி இவ்வளோ ஈகோவாக இருக்கிற நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒய்ஃப் கிட்ட பொட்டி பாங்கமாக இருக்கீங்க. அப்போது வந்து நீங்கள் ஒய்ஃப் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே என்னமோ பண்ணிக்கோங்க அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஷோலையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் ப்ராடக்டாக இருக்கிற இவங்க ஜாக்லினையும் சரி இல்லை உங்களுக்கான ஒரு சிஸ்டர் ஃபீல்டில் இருக்கிற சௌந்தர்யாவுமே சரி சௌந்தர்யாவுக்கிட்ட இவருமே கேட்டிருப்பார். சௌந்தர்யாலாம் ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் சௌந்தர்யா ஜாக்லின்லாம் சம்மாடி வாங்கியிருப்பாங்க ஹோஸ்ட் கிட்டனும் போது அப்போ வந்து இவரே சொல்லியிருப்பார் சௌந்தர்யா கிட்ட இப்போ உனக்கு என்ன வயசா ஏன்னா அந்த வாரம் இவர் கிரெடிட் கிடச்சிருக்கும் அதனால இவர் அட்வைஸ் பண்ணுற இடத்துக்கு போயிருப்பார். என்ன சொல்வார்னா இப்போ உனக்கு என்ன வயசா 26-27 வயசு ஆகுதா இந்த வயசில் நீ சாதிக்காமல் ரிஸ்க் எடுக்காமல் அதாவது அந்த டெவில் டாஸ்கில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணல இல்லைங்களா ஜாக்லினும் சௌந்தர்யாவும். ஸோ வந்து அதை பற்றி பேசியிருப்பார். அது ஏன் பண்ணலைன்ற மாதிரி ஹோஸ்ட் கத்தும்போது நீங்கள் ஏன் அதை பண்ணலை நீங்கள் பண்ணியிருக்கணுன்றதை விட நீங்கள் இப்போ ப்ரூஃப் பண்ணாமல் எப்போ ப்ரூஃப் பண்ணுவேன் எனக்கெல்லாம் ஃபேமிலி ஆயிடுச்சு சொசைட்டி ஆயிடுச்சு நான் ஃபேமிலிக்கு பதில் சொல்லணும் என் பொண்டாட்டி வீடு சைடுக்கு பதில் சொல்லணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும் என்னை சுற்றி இருக்க சர்க்கிளுக்கு பதில் சொல்லணும்னா நான் வந்து இந்த கேமை பார்த்து ஆடணும் பேர் கெட்டு போகாமல் ஆடணும். நீ இப்போ இந்த வயசில் ரிஸ்க் எடுக்கலன்னா எப்போ எடுப்பேன் உனக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாக்கு அவரால் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் அது வந்து எபிசோடில் வரும்னு தெரிஞ்சு கேமரா கான்சியஸில் பேசினார் அப்படின்னா எபிசோடில் வரும்னு தெரிஞ்சு வந்துட்டு ஹோஸ்ட்டு கிட்ட பேசினதுமே அவர் ஜாக்லின் சௌந்தர்யாவும் அந்த இடத்துல திட்டினார். ஒரு சில இடத்துல அதான் நான் சொன்ன அந்த காகல் விஷயத்தில் அந்த பிங்க் ஷர்ட் விஷயத்துலையும் பண்ணார் அப்படின்னா எபிசோடில் வரும்னு தெரிஞ்சு அந்த கேப்டன்சி டாஸ்கில் சண்டை மஞ்சரி கூட அதாவது மஞ்சரி பவித்ராக்கு வரும்போது நீங்கள் ஆப்வியஸாக சப்போர்ட் பண்ணணும்னு ரஞ்சித்துக்கு பண்ணதை விட மஞ்சரிக்கும் பவித்ராக்கும் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஜென்யூன் ஜென்டில்மேனாக தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரஞ்சித் அந்த கேப்டன்சிக்கு டிசர்விங்கே இல்லை அப்படின்னு இருந்தாலுமே அவரை ஒப்புக்கு சப்பானியாக உட்கார வச்சுட்டு நம்ம அந்த வீக் ஃபுல்லாக ஆட்சி செய்யலாம் அதாவது சீட்டில் நீ உட்காரு பின்னாடி இருந்து நான் உன்னை கமெண்ட் பண்ணுறேன் அப்படி தான் நீ ஆட்சி நடத்தணும்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜெஃப்ரியோட கேப்டன்சியும் ரஞ்சித்தோட கேப்டன்சியும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் ரஞ்சித்தை யூஸ் பண்ணி ரஞ்சித் கேப்டன்சிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அந்த கேனை அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருக்குது யாருக்கு வேணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணலான்னு போது அந்த சப்போர்ட்டை நீங்கள் 2 கேர்ள்ஸ்க்குமே கொடுத்துருக்கலாம் மஞ்சரிக்கும் பவித்ராக்கும். ஆனால் அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒப்புக்கு சப்பானியாக வச்சு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ரஞ்சித் தான் சரியாக வருவாருன்னா அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் மஞ்சரிக்கோ பவித்ராக்கோ சப்போர்ட் பண்ணி இருந்தாலுமே அவங்க சுய புத்தியோடு அந்த கேப்டன்சியை லீட் பண்ணியிருப்பாங்க உங்களை உள்ளே விட்டுருக்க
இருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, இதில் இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஈஸி டார்கெட்டாக நீங்கள் வந்து கேர்ள்ஸை வச்சுக்கிட்டு விளையாடுவீங்க, கேர்ள்ஸ் கிட்ட உங்கள் ஈகோவை காட்டுவீங்க அப்படின்னா, வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா, வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் அப்பர் ஹேண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலுமே, இது தப்பு கிடையாது. எல்லா ஃபேமிலியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க. எவ்ரி கப்புள் இஸ் யூனிக் அப்படின்னும் போது, ஒய்ஃபோட பிரச்சனைகளை, ஒய்ஃபோட மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற ஹஸ்பண்டோ, இல்லை ஹஸ்பண்டோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒய்ஃப் அப்படின்னும் போது, அது ஆப்வியஸாக அவங்க 2 பேருக்கான புரிதல். அது அப்படிதான். அது அவங்களுக்கான புரிதல். அதுக்குள்ளே நம்ம போகிறது நியாயமாக இருக்காது அப்படின்னும் போது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு லேடியாக அவங்க வந்து வீட்டை டாமினன்ட் பண்ணாலும், அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு, அவங்க வந்து ஏதோ ஒரு டெசிஷனை ஸ்ட்ராங்காக எடுத்தாலும், அது ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, ஸ்டபனாக இருந்தாலுமே, அதில் ஒரு நியாயம் இருக்கும். இல்லை அந்த விஷயம் ஏதோ ஒன்றுத்துக்காக ஃபேமிலிக்கு நல்ல விதமாக இருக்கும். இல்லை அவங்களோடது செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து மதிக்கிற விதமாக அந்த டெசிஷன் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அதே விமனை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி கேம் ஆடினீங்க? பாய்ஸ் கூட அந்த கேமை ஆடலை. முத்துவை சொல்கிற அதே குற்றம் தான் நான் வந்து தீபக்கையும் சொல்கிறேன். ஆனால் கேப்டன்சிலையுமே பெஸ்ட் கேப்டன்சின்னு தீபக்குக்கு கொடுத்தாலுமே அந்த கேப்டன்சியில் செம்ம அடி வாங்கினது மஞ்சரி தான். மஞ்சரி அழுதது அந்த வீக் தான். ஏன்னா அருண் கிட்ட போய் அந்த டோஸ்ட் விஷயத்தில் கேட்க போய் அதை வந்து தீபக் கிட்ட சொல்ல வந்து அந்த வாரம் கேப்டன்சியில் தீபக் தான் இருக்காரு அப்படின்னா அதை நியாயமாக அவர் சரிப்படுத்திருக்கணும். நீங்களே பேசிக்கோங்க, வேணும்னா நான் உள்ளே வரேன் அப்படின்னு இது ஹோஸ்ட் கேட்டிருப்பாரு. ஏன் நீங்கள் போகலன்னா அவங்க பேசட்டும் சார், தேவைப்பட்ட போகலான்னு இருந்தேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தீபக் அருணும் மஞ்சரியும் பேசினா அது முட்டிக்கோணும், அருணும் ஜாக்லினும் பேசினா அது முட்டிக்கோணும், விஷாலும் சௌந்தர்யாவும் பேசினா அது முட்டிக்கோணும். ஸோ அந்த இடத்துலலாம் பிரச்சனை வரக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் போகாமல் சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டு அதை பட்டும் படாமல் அந்த கேப்டன்சியை வந்து நீங்கள் ரூல்ஸ், அதாவது தக்காளி இவ்வளோ எடுக்கணும், வெங்காயம் இவ்வளோ எடுக்கணும், இவ்வளோ சமைக்கணும், இவ்வளோ தான் கிராசரி இருக்கணுன்றது கேமில் ஒரு பார்ட் தான். அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கேப்டன்சி பெஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் பெஸ்ட்டுன்னு சேனல் வேணால் உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டலாம். என்னாலலாம் அது பெஸ்ட்டு கேப்டன்சியால் ஒத்துக்க முடியாது. பார்ஷியல் கேப்டன்சியாக தான் நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கல மஞ்சரிக்கான விஷயத்தில் நீங்கள் சேர் மேலே ஏறி நின்று ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லா இஷ்டத்துக்கு அப்படின்னு ஒரு சேர் மேலே ஏறி நின்று அந்த ஒரு கெத்து காட்டுறீங்கன்னா, அந்த கெத்து அங்கே இருக்க ஆம்பளைங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த ஷோவை நடத்துறதும் ஒரு ஆம்பளை தான், பிக் பாஸ் தான் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கான நியாயம் அடி வாங்குச்சு அப்படின்னா, எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை கார்னர் பண்ணும்போது அந்த பொண்ணு அழுதுச்சு அப்படின்னா, ஒரு கேப்டனாக நீங்கள் நியூட்ரல் ஒப்பீனியன் எடுத்து அருண் சைடும் கேட்டிருக்கணும், மஞ்சரி சைடும் கேட்டிருக்கணும்னா நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை செய்யாமல் இருந்ததுக்கு அருணுக்கும் உங்களுக்கும் பஞ்சாயத்து ஆகும்போது நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னா, பாரு அன்னைக்கு கேப்டன்சியில் கூட நான் இதில் எபிசோடில் வரலையே, வெறும் அருண் அழுதது தீபக் அழுதது மட்டும்தான் அந்த அண்ணன் தம்பி பாண்டிங்கில். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை எனக்கு பிடிக்கும்டா, உன்னை அருண் கிட்ட என்ன சொல்கிறார்? விஷாலை, உன்னை, சத்யாவை, ரஞ்சித் சாரை எல்லாரையும் எனக்கு பிடிக்கும்டா. ஏன்னா நம்மளாம் ஒரே உங்களெல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்டாக பார்க்குறேன்டா, உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஐ லைக் யூ இடியேட் அப்படின்னு சொல்கிறாரு அருணை பார்த்து. பட் ஆனால் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிற அருணே தனக்கு எதிராக திரும்பும் போது தான் அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது. என்னை உனக்கு பிடிக்கும்ன்றதுனால தான் என் கேப்டன்சியில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு. உன் பக்கம் நியாயம் இருந்தது, அதனால் நான் நின்னேன்னு அவர் சொல்லலை. எனக்கு என் கேப்டன்சியில் பேர் தப்பாகவே போனாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் உனக்கு அதனால தான்டா அன்றைக்கி சப்போர்ட் பண்ண, பேர் தப்பாகவே போனாலும். ஆனால் நீ என்கிட்ட இந்த மாதிரி கேம் ஆடாதுன்னு என்னை திட்டு பேசி என்ன வேணா பண்ணு, இந்த மாதிரி கேம் ஆடாதுன்னும் போது இவரோட பேர் அங்கே தப்பாக போயிடுச்சு. அந்த லேபர் விஷயம்னும் போது அருணால தான் அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அதில் இவர் பயந்துட்டார், பேர் கெட்டு போயிருமோன்னு. அந்த பயம் உங்களுக்கு இருக்குன்னா சரி ஓகே, உங்கள் பேர் வெளில கெட்டு போகக்கூடாது அப்படின்னா அப்போ ஒரு பொண்ணை ஈஸி டார்கெட்டாக வச்சு விளையாடினா மட்டும் உங்களுக்கு அது வந்து கெத்தாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் பேர் அதில் ரிப்பேர் ஆகாது. ஆனால் ஒரு பையன் உங்களை வந்துட்டு அந்த ட்விஸ்டர்னு நீங்கள் சொல்ல போய் அதுக்கு வந்து அந்த லேபர்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது பேர் ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னா, விஷால் விஷயத்துலையுமே விஷால் சௌந்தர்யா விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து இப்படி பேசாத விஷால், ஒரு சீனியர் ப்ராடக்டாக நான் உனக்கு இது சொல்கிறேன், ஏன்னா அருணை பிடிக்கும், விஷாலை பிடிக்கும், சத்யா பிடிக்கும், ரஞ்சித்தை பிடிக்கும் போது இவங்க எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னும் போது ஜாக்லின் பற்றி விஷால் பேசும்போதும் இல்லை ஜாக்லினை ஜெஃப்ரி மார்க் பண்ணும்போதும் அந்த ஜெஃப்ரிக்கு விஷால் துணையாக இருக்கும்போதும் அதே மாதிரி விஷால் வந்து சௌந்தர்யா பற்றி பேசும்போதுமே எல்லாமே சீனியர் ப்ராடக்டாக இருக்க தீபக்கு தெரியும்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கான அந்த விமனுக்கான நியாயமான ரெஸ்பெக்டையும் நியாயமான சப்போர்ட்டையும் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு சீனியர் ப்ராடக்டாக உள்ளே இருந்திருந்தீங்கன்னா நானே ஜென்யூன் ஜென்டில்மேன்னு சொல்கிறதுல ஒத்துக்கிறது எனக்கு 1% நான் ஒத்துருப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது 0% அக்செப்டன்ஸ் தான் அவர் ஜென்யூன் ஜென்டில்மேன்னு சொன்னது. ஓகே, அவர் அந்த விஷயத்தில் யாரையும் ஹர்ட் பண்ணல அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஹர்ட் பண்ணலாங்கிற இடத்துல இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, கேர்ள்ஸ் எல்லாம், பாய்ஸ் தான் யாரும் வரல, சண்டை போடல அப்படிங்கிறதுல நீங்கள் ஜென்யூன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த சண்டையை அவர் கேர்ள்ஸ் கிட்டலாம் போட்டிருக்காரு.
நாமினேஷன் வந்து பாய்ஸ் சைடுக்கே ஒரு ஃபேவரிசமாக நீங்கள் நாமினேட் பண்ணி கேர்ள்ஸ் சைடில் தான் வந்து முத்து விளையாடினார்னா அதுக்கு நீங்கள் துணை போயிருக்கீங்க. அப்படின்னா இப்போ முத்துக்கு நீங்கள் வெளில வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து ஒய்ஃபை இந்த அளவுக்கு வந்து விமனோட எம்பவர்மெண்ட்டோ இல்லை விமனுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு யோசிக்கிற நீங்கள் உள்ள அந்த விமனை ஒரு சில இடத்துல மட்டன் தட்டின விஷால் கூட சேர்ந்து கேம் ஆடிருக்கீங்க. இல்லைனா வந்து அந்த விஷால் வந்து சௌந்தர்யாவை பேசினது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா விஷயத்துலன்னு வரும்போதுமே விஷாலை நீங்கள் கார்னர் பண்ணவோ இல்லை கேள்வி கேட்கவோ செய்யாமல் தர்ஷிகாவை தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்கீங்க. இல்லை அதே விஷால் திருப்பி அன்ஷிதா கூட வரும்போதுமே அன்ஷிதா செய்யறதுமே தப்பு. சரி, இப்போ கூட அவங்க பாப்கார்ன் அந்த மூவி பாப்கார்ன்லாம் ரயான் விஷயத்துலலாம் வெளில போகும்போது தீபக் அண்ணா வரலன்னு சொல்லும்போது அந்த அன்ஷிதாக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் வந்து நீங்கள் தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கலை. நீங்கள் ஜாக்லினுக்கும் சப்போர்ட் பண்ணலை அருண் செஞ்ச விஷயத்தில், சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணலை விஷால் செஞ்ச விஷயத்தில். உங்களுக்கான ஈக்குவல் சீனியர் ப்ராடக்டாக மஞ்சரி அங்கே வந்து நிற்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நிற்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு விமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஜென்யூன் ஜென்டில்மேனாக இருந்தால் அவங்களும் ஒரு கோ கண்டஸ்டன்ட், அவங்களும் இந்த கேம் ஆட வந்திருக்காங்க. இந்த கேமில் நம்ம ஆடலாமே தவிர பர்சனலாக அவங்கள நம்ம ஹிட் பண்ணுறதோ பர்சனலாக அவங்களோட ஈகோவை டச் பண்ணுறதோ செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. உங்கள் ஈகோவோட சாட்டிஸ்ஃபை எங்கே நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த கேர்ள்ஸை கார்னர் பண்ணுற இடத்துல தான் காமிச்சிங்க. அது மஞ்சரியை வந்து அந்த சேர் மேலே ஏறி நின்று என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுலேருந்து இப்போ நான் கேட்குறேன், அந்த இடத்துல மஞ்சரி கேப்டனாக இருந்து மஞ்சரியோட கேப்டன்சி சரி, நீங்கள் தீபக்கோட கேப்டன்சி சரி சரி சொல்கிற இடத்துல மஞ்சரியோட கேப்டன்சி சரியில்லைங்கிறது தான் வருது. ஏன்னா ஆப்வியஸாக அதுக்கு முன்னாடி வர மஞ்சரி இருந்தாங்க. நீங்கள் தீபக்கு 5 ஃப்ளவரை கொடுத்து அதில் பண்ணி 3 பண்ணி பெஸ்ட் கேப்டன்சி நீங்கள் சொல்கிறீங்கன்னா மஞ்சரிக்கு மட்டும் ஏன் 3 கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈக்குவலாக தானே எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும். ஏன் பண்ணலன்னு பிக் பாஸ் கிட்டே ஒரு கேள்வி நம்ம வீடியோஸ்லேயே போட்டிருக்கோம். அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்த உடனே ஒரு 2 எடுத்துட்டு ஒன்று மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும்னா அந்த பதட்டம் பயம் அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மஞ்சரி அந்த வாரம் ஃபுல்லாக அந்த பதட்டத்தை பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் அந்த கிங்டம் டாஸ்க்லையுமே சொதப்பி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது தீபக்கோட கேப்டன்சின்னு வரும்போது தன்னை ஏதோ ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம கேப்டன்சி ஒஸ்ட்டாக போயிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம வெளில தப்பாகவும் ப்ரொஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னும் போது நெகட்டிவாக உள்ளே இருக்கவங்களும் நெகட்டிவாக இருக்குது, வெளியே அது நெகட்டிவாக போயிருக்கும் அப்படின்னும் போது தன்னை ஏதோ ஒரு இடத்துல அந்த கேமில் சஸ்டெயின் பண்ணிக்கணுன்றதுக்காக மஞ்சரி ஏதோ ஒன்று பண்ண போக அதை வந்து அவங்களோட வீக்னஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கெத்தை அந்த இடத்துல சேர் மேலே ஏறி உங்களோட கெத்தெல்லாம் நீங்கள் எங்கே காட்டினீங்க சொல்லுங்கள்? சேர் மேலே ஏறி நின்று என்னடா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி காட்டினீங்க. அப்புறம் மஞ்சரி பவித்ரா கூட அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்போது அந்த கேனை எட்டு வந்துச்சு ஆம்பளைன்ற கெத்தை காட்டி என் பையனுக்கு நான் ஸ்டாராக தெரியணும்டா, அதான்டா எனக்கு சூப்பராக இருக்கும், அது போகிறோம்டா, எனக்கு என் பையனுக்கு நான் ஹீரோவாக தெரியணும்டா அப்படின்னு சொன்னால் மஞ்சரியும் 5 வயசு குழந்தைக்கு அம்மா தான். அப்போது அவங்கள நீங்கள் டெவில்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான சப்போர்ட்டை நீங்கள் எங்கேயுமே கொடுக்காம அது முத்து கூட உட்காந்து பேசும்போது அந்த ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டகனிஸ்ட்னு வர இடத்துல எல்லார் கூடயும் பகையை சம்பாரிச்சு வச்சா என்னடா பண்ணுறது? எல்லாரும் ஏன்னா அந்த வாரம் உங்களுக்கு 8 ஓட்டோ 9 ஓட்டோ வந்துச்சு அப்படின்னும் போது இப்படி தான்டா ஓட்டு வரும், எல்லாருக்கூடயும் சண்டை போட்டால் எல்லாருக்கூடயும் இப்படி பேசினா அப்படி தான் ஓட்டு வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து ஒரு கேமை தான் ஆட வந்திருக்காங்கன்னா அவங்க உங்களை கார்னர் பண்ணுறதோ நீங்கள் அவங்கள கார்னர் பண்ணுறதோ அந்த கேமில் சகஜம்னா அவங்க உங்களை கேள்வி கேட்டால் அவங்களுக்கு குத்துது. ஏன் ஜாக்லின் உங்களை கேள்வி கேட்டதுனால தான் ஜாக்லினை சாரி கேட்க வச்சிங்க. சௌந்தர்யா வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்கள் கூட வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ ஒரு பிரதராவோ அந்த விளையாட்டை வந்து நம்ம ஒரு கோ கண்டஸ்டன்ட் தானே பிரதர் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மூவ் பண்ண போய் தானே அவங்கள நீங்கள் சாரி கேட்க வச்சிங்க. ஏன் மஞ்சரி விஷயத்துலையுமே வந்து மஞ்சரியை நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில், அதாவது என்ன சொல்கிறது, பாய்ஸ் எல்லாம் எனக்கு ஜால்ரா போடுற மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் சீனியர் ப்ராடக்ட்னா எனக்கு ஈக்குவலாக சீனியர் ப்ராடக்டாக மஞ்சரி வந்திருக்காங்க. அவங்கள யாரும் இங்கே மதிச்சிடக்கூடாது, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிடக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஜூனியர் ப்ராடக்ட்னு அதை நான் கிளியராக வந்து ஒரு இடத்துல வந்து நான் வந்து அதை ப்ரூஃப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், நான் தான் சீனியர்னு. சரி, இவருக்கு ஈக்குவலாக அங்கே சீனியராக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரஞ்சித் இருப்பார். ரஞ்சித் இவரோட சீனியராக ஜூனியரான்னு தெரில. ஆனால் ரஞ்சித்துக்கும் ஒரு மரியாதை அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துல தான் ரஞ்சித்துக்கு கேப்டன்சிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவரையும் கைக்குள்ளே போட்டுக்குவார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதே தேவைப்படும் போது அதே ரஞ்சித்தை ஒஸ்ட்டுன்னு சொல்லு. ஓகே, அவர் ஒஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு டிசர்விங் தான், அவர் ஒன்றும் பண்ணலை, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒஸ்ட்டுன்னு ரஞ்சித்தை சொன்ன நீங்கள் அதே எபிசோடில் சத்யாவை ஏன் ஒஸ்ட்டுன்னு சொல்ல 2 பேரை சொல்லணும்னா ஏன் சத்யாவை சொல்லாமல் பவித்ராவை சொன்னீங்கன்னா? ஏன்னா சத்யாவை முத்து சொன்னார், முத்துவை ஃபாலோ பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? இது பார்ஷியல் கேம் தான். அப்படின்னா நீங்கள் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல கூட ஒரு பொண்ணை கார்னர் பண்ணுவீங்க. ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக ஆடினாலுமே, ஜாக்லின் மாதிரி பொண்ணுங்க ஸ்ட்ராங்காக ஆடினாலுமே நீங்கள் வந்து காலில் எழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்க. சௌந்தர்யா மாதிரி பொண்ணுங்க கேமே ஆட தெரியலனாலும் அவங்களுக்கான ஒரு ஃப்ளோவில் கோ வித் ஃப்ளோன்னு போனாலுமே அதுலேயே நீங்கள் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. சரி,
மஞ்சரி மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கை வந்து ப்ரூஃப் பண்ண வராங்க. சிங்கிள் உங்களுக்கு இருக்க அதே 40 வயசுக்கு ஈக்குவல் தான் அவங்களுக்குமே இருக்கும், மஞ்சரிக்குமே. மேபி தீபக்கை விட ஒரு 2 or 3 இயர்ஸ் அவங்க கம்மியாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அப்படின்னும் போது அவங்களும் அந்த பேரண்டிங்கில் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த சீசனில் பேரண்டிங்னு வந்தது 2-3 பேருக்கு தான் வந்துச்சு. ரஞ்சித்துக்கு வந்துச்சு, மஞ்சரிக்கு வந்துச்சு, தீபக்கு வந்துச்சு. அப்படின்ற பட்சம் சிவாக்கெலாம் வந்துச்சு. ஆனால் சிவாலாம் பெருசாக பிரைட்டாக வரலை. சத்யாக்கா இருந்தது பெருசாக, சத்யாலாம் வரல ஃப்ரீ ஸ்டாஸ்கில். அப்படின்னும் போது இவங்க 2-3 பேருக்கு தான் இருக்குன்னா அதில் பிரைட்டாக அந்த பேரண்டிங்கிற விஷயத்தில் மஞ்சரியும் வந்தாங்க, தீபக்கும் வந்தாங்க, ஃபேமிலி அப்படின்ற வர பட்சத்தில் தீபக்கு கொடுத்த ஷோ, அந்த தீபக் ஷோ வந்து தீபக்கு கொடுத்த அந்த ரெக்கக்னேஷனை மஞ்சரிக்கு கொடுத்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி உள்ள ஷோ உள்ளேயுமே தனக்கு காம்படிட்டராக ஒரு சீனியர் ப்ராடக்டாக ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு மனசு இல்லை. அதை தான் அவர் கார்னர் பண்ணார். தங்கச்சின்ற இடத்துல விளையாடின சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் தர்ஷிகாவையும் கூட இவரால் அக்செப்ட் பண்ண முடியல. என் பவித்ராவையுமே கூட இவரால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து இவரோட மேல் ஈகோ அங்கே அடி வாங்குச்சு. ஏன் ஃபினாலேக்கு போகும்போது பவித்ரா கூட இவங்க காலில் விழுந்து சௌந்தர்யா விழல. ஆனால் பவித்ரா வந்து ப்ளஸ் பண்ணுங்கன்னா, அதாவது அந்த ஃபினாலேக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே போயிட்டு வெளில வருவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நான் பார்க்கல, சும்மா அங்கே கிளிப்பிக்ஸ் தான் பார்த்தேன். அப்போ கூட ப்ளஸ் பண்ணுங்கன்னான்னு பவித்ரா, அந்த பொண்ணு நீங்கள் அந்த பொண்ணு அத்தனை வாரம் நாமினேட் பண்ணி அந்த பொண்ணு உங்கள் காலில் விழுது, அப்போது ஆசீர்வாதம் வாங்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் பொண்ணுங்க வந்து நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணுன்றதுக்காகவே தான் நீங்கள் வந்து அந்த பொண்ணுங்களை வந்து பழக்கி வைப்பீங்க. இல்லை அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கணும் அந்த பொண்ணுங்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படின்னா அப்போ உங்களோட மேல் ஈகோவை நீங்கள் எங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி டார்கெட்டாக இருக்க பொண்ணுங்க கிட்ட தான். அதே உங்கள் ஒய்ஃப் கிட்ட காட்டுவீங்களான்னா ஒய்ஃப் கிட்ட எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகவே இல்லை அப்படின்றது அவரோட ஃபேன்ஸ் மீட்டில் அப்பட்டமாக தெரியுது. பொண்டாட்டி முன்னாடி பொட்டி பாம்பாக உட்காந்துருக்காரு. பொண்டாட்டிக்கு அவர் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து இல்லை அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்து பண்ணுறாரு அப்படின்னா இவர் இந்த கேமை பொண்ணுங்களுக்கான அதே விஷயத்தோடவே அணுகியிருப்பார். பொண்ணுங்களுக்கும் அந்த ஸ்பேஸை கொடுத்து அந்த கேம் ஆடுறதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருப்பாரு. பொண்ணுங்களை வந்து சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணிக்க மாட்டார். நீ சரியில்லைன்னு சொல்லி மஞ்சரியை டவுன் பண்ணதாகட்டும், நெகட்டிவாக சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் ஜாக்லினை சொன்னதாகட்டும், சௌந்தர்யாவை வீக்கெண்டில் வச்சு சௌந்தர்யாவை ஜாக்லினை கார்னர் பண்ணதாகட்டும், பவித்ராவை வந்து நீ வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அடித்ததாகட்டும், நீங்கள் அவங்களோட அந்த வீக்கர் பாயிண்டில் வச்சு ஓகே அந்த வீக்கர் பாயிண்ட்டை வச்சு அடிக்கிறது தான் அந்த கேமுன்னு ஒத்துக்கிட்டாலுமே அதையே நீங்கள் பாய்ஸ் சைடில் செய்யலை. சத்யாவுக்கு செய்யல, விஷாலுக்கு செய்யல, அருணுக்கு செய்யல, ரஞ்சித்துக்கு செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி வர பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான ஈஸி டார்கெட் கிட்ட தான் உங்கள் கேம் ஆடி இருக்கீங்க. அப்படின்னா இது தான் எனக்கு தீபக் கிட்டேயும் பிடிக்கல, முத்து கிட்டேயும் பிடிக்கல. உள்ள அவங்களுக்கான பாண்டிங்கும் அது உண்மையாகவே இருக்கலாம். அப்போ நீங்கள் உண்மையாக அண்ணன் தம்பி பாண்டிங்கை உள்ளே வெளில வந்து காட்டுங்க அந்த அண்ணன் தம்பி பாண்டிங்க. நீங்கள் உள்ள அண்ணன் தம்பி பாண்டிங் காட்டி நாமினேட் பண்ண மாட்டேன், முத்துவை நான் கேள்வி கேட்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களை கேள்வி கேட்காத ஆளை தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக பாய்ஸ் டீம் யாருமே உங்களை கேள்வியே கேட்கல, அதனால நீங்கள் பாய்ஸ் டீம் சப்போர்ட் பண்ணீங்க. கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க. கேள்வி ஒரு சிலர் மட்டும்தான் கேட்கல. சுனிதா கேட்கல, அன்ஷிதா கேட்கல. ஏன்னா சுனிதா உங்களுக்கு ஃப்ரெண்டு, விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்குது. சுனிதா 10 வருஷம் ப்ராடக்ட், அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு. அதனால தான் நீங்கள் ஒரு இடத்துல கூட சொல்லுவீங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வரும்போது சுனிதா உள்ளே எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவீங்க. சுனிதா வர பட்சத்தில் நீ இன்னைக்கு வரேன்னு தெரிஞ்சு நான் ஷேவ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ஒரு பொண்ணுகிட்ட வந்து நீங்கள் ஒரு ரெக்கக்னேஷனை எதிர்பார்க்குறீங்க. இல்லைனா அந்த பொண்ணு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற இடத்துலையும் இல்லை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற இடத்துல ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு நாங்கள் பட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்களும் டிப்பிக்கல் மேன் ஆட்டிடியூட் இருக்கிற பர்சன் தான், மேல் ஈகோ இருக்கிற பர்சன் தான். இப்படி இருக்கிற விஷயத்தில் என்னால் தீபக்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்யூன் ஜென்டில்மேன்னா ஒய்ஃப்க்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா சொசைட்டியில் தன்னை சுற்றி வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கோ, தான் பார்க்குற பொண்ணுங்களுக்கோ, தான் பழகிற பொண்ணுங்களுக்கோ, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ரெஸ்பெக்டை கொடுக்கணும் போது அது ஒரு வெறும்னே அது வந்து ரியாலிட்டியில் வேணால் நான் அதை பண்ணுவேன். ஏன்னா ரியாலிட்டியில் சொசைட்டியில் என்ன தப்பாக பார்க்கும். ஆனால் ஒரு ஷோவில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுங்களை வந்து காலில் விழ வைக்கிறது, ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறது, மட்டம் தட்டுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஷோக்காக பண்ணேன்னு ஒன்று சொல்லுவீங்க. அப்படின்னா அந்த இடத்துல என்னால் ஜென்டில்மேன்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்கள் மஞ்சரிக்கான அந்த ஈக்குவல் ஸ்பேஸையும் அந்த கேமில் கொடுத்துருது. ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல இது வந்து இதில் வந்திருக்காது எபிசோடில் போர் அடிக்கும் போதெல்லாம் அவங்களாம் ஒரு டாஸ்க் விளையாடுவாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு டாஸ்க் விளையாடிட்டே இருப்பாங்க உள்ள. அப்போ ஏதோ ஒரு டாஸ்க் உள்ளே விளையாடிட்டே இருப்பாங்க, போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னும் போது லைவில். அப்போ ஒரு டாஸ்க் அப்போ அங்கங்கே அந்த கேம் ஆர்கனைஸ் பண்ணுறதுல தீபக் தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒரு இடத்துல பவித்ராவும் இல்லை மற்றவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலான்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க சீனியர் ப்ராடக்ட்ஸ் தான் இதில் இல்லை, நாங்கள் வரைக்கும் ஆட போகிறோம் அப்படின்னு பவித்ரா சொல்லுவாங்க. சீனியர் ப்ராடக்ட்ஸ்னால் யாரை சொல்லணும்னா அதை நீங்கள் இல்லை மஞ்சரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க மஞ்சரி சீனியர் ப்ராடக்ட்டா, அதாவது இவருக்கு அந்த கேமில் சீனியர் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னு சொன்னது கூட அஃபெக்ட் ஆகலை.
எனக்கு ஈக்குவலாக சீனியர் ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ மஞ்சரியும் கொண்டு வந்துட்டீங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஞ்சித்தை எல்லாரும் வந்து ரஞ்சித் சார்னு கூப்பிடுவாங்க, சாமின்னு கூப்பிடுவாங்க. பெருசாக அந்த சீனியர் அப்படிங்கிற இடத்துல அவருக்கான ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கேமே ஆடலை, பெருசாக வந்து அந்த கேமுக்கான எஃபோர்ட் போடலைன்னா அவர் பெருசாக யாரும் காம்படிட்டராகவே பார்க்கல அப்படின்னும் போது, எப்போனா அவர் வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னும் போது அவரை ஒரு விஷயமாவே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவாங்க. ஆனால் அந்த இடத்த பிடிச்சது சீனியர் ப்ராடக்டாக இந்த கேமில் நான் சீனியர் ப்ராடக்ட்ஸ் அருண் எப்படி அர்ச்சனா வச்சே ஓட்டி நான் போன டைட்டில் வின்னரோட லவர் போன சீசன் டைட்டில் வின்னரோட லவர்னு வச்சு ஒன்று ஓட்டுனாரோ அதே மாதிரி தான் தனக்கான இருக்க ரெகக்னேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார் தீபக் வந்து சீனியர் ப்ராடக்ட் நாங்கள் இருக்கவங்களும் அதை அப்படி தான் பண்ணாங்க. சீனியர் ப்ராடக்ட் அப்படின்னும் போது தனக்கான ரெகக்னேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிடைக்குதுன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல இடத்துலலாம் எந்த இடத்துலையுமே தீபக் அதை மிஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ராங்காக அதே சீனியர் ப்ராடக்ட்ன்ற இடத்துலையும் இவருக்கான ஈக்குவல் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற இடத்துலையோ இல்லை அவங்களும் பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பொறுப்பான விஷயத்தில் இருக்காங்க, அதுவும் சிங்கிள் பேரண்ட்டாக வந்து இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பையனுக்கு ப்ரூஃப் ஏதோ ஒன்று நீங்கள் ஹீரோவாக ப்ரூஃப் பண்ண இந்த ஷோக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு டெவில் டாஸ்க்காக தானே பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் கேனை 8 உதச்சது வந்து அப்படியே கெத்து சூப்பர்னு சொல்கிற இதே சொசைட்டி டெவில் டாஸ்க்லேயும் அது ஒரு டாஸ்க்கு, அதனால் அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சுன்னா அந்த பொண்ணை மட்டும் டெவிலாக ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னும் போது அந்த டெவிலே இருக்கிற டெவிலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 டெவில் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ளே வந்து அவங்க குழந்தைகிட்ட அவங்க கேட்குறாங்க, நான் உனக்கு என்னவா தெரிஞ்சேன், என்னை பார்த்தா உனக்கு அந்த டெவில் டாஸ்கில் பயமாக இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நீ அம்மா அப்படின்னு சொன்னது அழகான மூமெண்ட்ஸ்னால். ஸோ அந்த ஷோவில் எப்படி வேணால் அதாவது இவங்க பையனுக்காவது 15-16 வயசாவது அந்த ஷோவில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அங்கே வந்து அப்பா அவர் கேம் ஆடுறாரு அதனால் இப்படி பண்ணாருன்னு அப்படின்னு புரியும். அப்படின்னா அந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் அந்த ஒரு கேன் 8 உதச்சிட்டே நீங்கள் ஒரு ஹீரோயிசமாக பார்க்குறீங்க அப்படின்னா 5 வயசு குழந்தைக்கு ஒன்றுமே புரியலனாலும் அம்மா வந்து என்னமோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் வந்து அது பார்க்க பயமாக இருக்கா இல்லையானா இல்லை எனக்கு பயம் இல்லை, அவங்க வந்து அது ஷோக்காக பண்ணுறாங்க, எனக்கு அம்மா தான் அந்த குழந்தைக்கே ஒரு புரிதல், அந்த குழந்தை அழகாக அப்படி அந்த பதில் சொல்லுதுன்னா அப்போ நீங்கள் அங்கே மஞ்சரியை என்னவா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு மேன் வந்து விமென்க்கு எந்த மாதிரி மென் விஸ் விமென்னு வரும்போது நிறைய மேன் வந்து உமனுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் சொசைட்டியில் நிறைய இடத்துல அது நடக்கிறது இல்லை. ஆம்பளை ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணும்போது அது ஆப்வியஸ் அந்த கேன் விஷயம் பண்ணும்போது அது கெத்துன்னு சொல்கிற இதே சொசைட்டி பொண்ணு அதை பண்ணால் திமிருன்னு சொல்லும். ஓகேங்களா, அவரோட கேப்டன்சியில் அவர் ஏறி நின்று என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதை கெத்துன்னு சொன்ன அதே ஷோவும் சொசைட்டியும் ஜென்யூல் ஜென்டில்மேன்னு பதவி கொடுத்த அதே பிக் பாஸ் ஷோவும் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவருக்கு அதே விஷயத்தில் ஒரு பொண்ணு அன்றைக்கி மஞ்சரி கேப்டனாக இருந்து தீபக் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி மஞ்சரியை சேர் மேலே ஏறி நின்று அதை பண்ணியிருந்தா எப்படி அந்த ஷோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், சோஷியல் மீடியா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளால் யோசிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யோசிக்க முடியும். ஆனால் வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு ஒரு சிலருக்கு தான் இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை. அப்போது ஆப்வியஸாக ஒரு மேனுக்கான ஒரு விஷயத்தையும் விமென்கான ஒரு விஷயத்தையும் இந்த சொசைட்டி எப்பயுமே ஒரு பார்ஷியாலிட்டியோடு தான் பார்க்குதுன்னா இதை மஞ்சரி அவங்களோட இன்டர்வியூஸ்லுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மேனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுற இந்த சொசைட்டி விமனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதை அவங்க கஷ்டப்பட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னும் போது அதுதான் யதார்த்தமான உண்மைன்னா இப்போது சிவரஞ்சனி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க டாமினேஷனோ இல்லையோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த புரிதல் அப்படின்னு சொல்லும்போது அப்போது உங்களுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட கிடைக்காத ரெக்கக்னேஷனோ இல்லை ஒய்ஃப் கிட்ட உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியாத விஷயத்தையும் நீங்கள் பிக் பாஸில் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சது தான் இத்தனை பொண்ணுங்களை ஈஸி டார்கெட்டாக வச்சு நீங்கள் விளையாடினது. அப்போது இதில் அவங்க இன்னொன்று கேட்பாங்க, இப்போ உங்களில் யார் சாரி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்கும்போது இவங்க சூப்பராக ஒரு பதில் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்லேயும் அவங்க ஒய்ஃப் ஒரு எக்ஸ்ட்ரீம்லேயும் தீபக் ஒரு எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்கிற பட்சத்தில் நான் கூட ஏதோ ஒரு இடத்துல போட்டோன்னு கேட்டுருவேன், சாரி சரி போ பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கேட்பேன், இவன் சுத்தமாக கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி நான் ஏன் கேட்கணும், நான் தப்பே செய்யலையே, நான் செய்கிறதுலாம் சரின்னு எனக்கு தெரியும்ல, நான் ஏன் கேட்கணுன்ற ஒரு ஆட்டிடியூடையும் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. இந்த இடத்துல தீபக் ஏன் சாரி கேட்க மாட்டார்னு ஒரு விஷயத்தை வச்சு அவர் சொல்ல ஏங்க சாரி கேட்கணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு சாரி சொன்னால் சரியாக போயிடுமான்னு அடுத்த கேள்வி வேற கேட்பீங்க. அப்போ அதுக்கு எதுக்கு அந்த சாரி சொல்லணும், என்னோட சாரி எப்படி இருக்கும்னா அது அவங்க ஒய்ஃபை சொல்கிறாங்க, அவனோட சாரி எப்படி அவன் சாரிலாம் கேட்கவே மாட்டான் சுத்தமாக. அப்போது நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்க, ஆனால் உள்ள ஒரு பொண்ணை சாரி கேட்க வைப்பீங்க, இன்னொரு பொண்ணை அந்த பொண்ணு தெரியாமல் இன்டென்ஷனாக இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தொட்டதுக்கு சாரி கேட்க வைப்பீங்க. அப்புறம் மஞ்சரி விஷயத்தில் மஞ்சரி தான் தப்பு பண்ணாங்க, நீங்கள் பொய்யா ஒரு அந்த இடத்துல நீங்கள் சாரி கேட்டிருப்பீங்க மஞ்சரி கிட்ட, ஆனால் அந்த சாரி பொய்யா தான் இருந்திருக்குமே தவிர அந்த இடத்துல அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணும் ஒரு க்ளோஷரை கொடுத்துடணும் அப்படின்னு அதை கேட்டிருப்பீங்களே தவிர
ரியலைஸ் பண்ணிலாம் அந்த சாரியை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா வீக்கெண்டில் அது பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னா, ஒருத்தங்க நம்மகிட்ட வந்து சாரி கேட்டாலே அவங்க அதை ரியலைஸ் பண்ணி கேட்குறாங்களா, ஊருக்கு பேருக்கு கேட்குறாங்களான்னு ஒரு புரிதல் அந்த சாரியை அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னா, இப்போ விஷால் விஷயத்துலையுமே சௌந்தர்யா சொல்லலாம் ஜென்யூனாக கேட்ட சாரி ஜென்யூனாக கேட்ட சாரின்னு. அது அவன் மனசாட்சிக்கு தான் தெரியும் அவன் ஜென்யூனாக கேட்டானா இல்லையான்னு. ஓகே, அவன் ஜென்யூனாக கேட்டதாகவே இருக்கட்டும் விஷால் சௌந்தர்யா விஷயத்தில். ஆனால் ஜாக்லின்கான விஷயத்துக்கு அவர் ஜென்யூனாக கேட்டாரானா கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஜாக்லின் விஷயத்தில் தீபக் ஜென்யூனாக சாரி கேட்டாரான்னு கேட்டால் ஹர்ட் பண்ணதுக்கு அதுவும் கிடையாது. அது அந்த ஷோக்காக கேட்டது. ஆனால் பண்ணது மொத்தம் தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணோங்கிறதுக்காக பண்ணது. வீட்டில் தனக்கு கிடைக்காத ரெக்கக்னேஷனையும் பொண்டாட்டியை மீறி நம்மளால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது, நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல அது ஒரு ஷோலையாச்சும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தீபக்கான அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான விளையாட்டு தான் பிக் பாஸ் ஷோவில் அது ஆடினது. அப்படின்னா சரி, வெளில வந்தனே தீபக் ஒய்ஃப் அதை கொண்டாடுறாங்களா, நீ சூப்பராக உள்ள அவ்வளோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் சொன்னாங்கல்ல, செம்மையாக கேம் ஆடுற தீபக், செம்மையாக கேம் ஆடுற, இனிமேல் நான் மாற்றிக்கணும் போல இருக்கேன் விஷயத்தெல்லாம் சொன்னேன். அவங்க ஒய்ஃப் வந்து வெளில வந்தப்பறம் இப்போ தீபக் சொல்கிறாரு, இன்னொரு 6 நாள் தாங்கும் போல இருக்குது, நான் வந்து என்னமோ சொன்னார், என்ன பூமர் இல்லை நான் காட்டிக்க தான் நான் வந்து அந்த ஷோக்குள்ளே போனேன், என் பையனுக்கு ஹீரோவாக காட்ட தான் நான் அந்த ஷோக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப், நீ ஆஸ்கார் அவார்டே வாங்கிட்டு வந்தாலும் நான் உன்னை ஒத்துக்க மாட்டேன், இப்போ வந்து நீ ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணிட்டியா தீபக் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் கலாயாக தான் இருந்தது தீபக் அவங்க கலாய்ச்சது. இந்த இடத்துல பேசவே முடியாமல் பல்ப் வாங்கினது மட்டும்தான் தீபக்னா, பொண்டாட்டி பக்கத்தில் ஒரு பொட்டி பாம்பாக அடங்கி இருக்கிறதுல தப்பு இல்லைங்க, அது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனை. ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் உங்களுக்கு ஈக்குவல் கண்டஸ்டண்ட்டாக இருக்க பொண்ணுங்களுக்குமே அந்த ஒரு ஈக்குவல் ஸ்பேஸை கொடுத்து அந்த கேம் ஆட விட்டிங்களானா, இல்லை எல்லாரையும் மட்டம் தட்டிகிட்டே இருந்தீங்க, அதை முத்து கூட சேர்ந்து ஸ்ட்ராங்காக பண்ணீங்க, இல்லை அருண் கூட சேர்ந்து ஸ்ட்ராங்காக பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அந்த சேஃப் பிளேக்கு பின்னாடி ஈஸி டார்கெட்டாக நீங்கள் பொண்ணுங்களை வச்சு விளையாடினது தான் இருந்துச்சுன்னா, நீங்கள் பாய்ஸ் கூட அந்த விளையாட்டை விளையாடவே இல்லை அப்படின்னா, என்னால் ஜென்டில் மேன்னு இல்லை அந்த கேப்டன்சி பெஸ்ட் கேப்டன்சின்னு சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தீபக்கோட எல்லா விஷயத்தையும் ஃபேட்மேன் எடுத்து வச்சிருக்காரு, ஒரு இன்டர்வியூவில் சொன்னார்னா அதுதான் உண்மை. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு வாரம் தான் ஃபேட்மேன் அங்கே உள்ளே இருந்தாருனாலுமே அந்த ரஞ்சித் பிராங்க் பஞ்சாயத்தில் தீபக்கும் ஃபேட்மேனுக்கும் அப்பயே முட்டிக்குச்சு. ஆனால் அப்பயுமே சேனல் அதை பூசி மழுப்பிட்டாங்க. ஃபேட்மேனுக்கு எந்த கெட்ட பேரும் இல்லாமல் அவரை வெளில அமைச்சது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் தீபக்கோட ஃப்ளாஸையும் அப்படியே பூசி மழுப்பிட்டாங்க. அந்த இடத்துல ரஞ்சித்தையுமே சேனல் ப்ராடக்ட் அப்படின்னும் போது அதை பூசி மழுப்பிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் பிக் பாஸ் கொண்டாட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கான ஹைப்போ தீபக்கான ஹைப்பும் கண்டிப்பாக இருக்குது, அதே மாதிரி சுனிதாக்கான ஹைப்போ கண்டிப்பாக இருக்குன்னா சேனல் பார்ஷியாலிட்டியாக தான் இந்த ஷோவை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இந்த ஷோவில் நம்ம வந்து அண்ணன் தம்பியாக பாசம் கொட்டுற முத்து தீபக் ஒரு கேம் ஆடுவாங்க, அருண் விஷால் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கேம் ஆடுவாங்க, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு அன்ஷிதா தீபக் ஒரு கேம் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற நம்ம என்ன முட்டாளா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு சீசன் வந்தாலுமே அதே முட்டாள்தனத்தோடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா அட்லீஸ்ட் பார்க்குறத பார்ப்போம், ஆனால் அதில் இருக்க முட்டாள்தனத்தை விமர்சனம் பண்ண செய்வோம். இல்லை நம்மளை எப்படி முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இனிமே வர நெக்ஸ்ட் சீசன் நம்ம இப்போ அல்டிமேட் வந்தாலும் சரி, நெக்ஸ்ட் சீசன் வந்தாலும் சரி, இந்த ஷோவை அடுத்த லெவலுக்கு எப்படியோ ஹெல்த்தியாக கொண்டு போகிறது அப்படின்னா அதுக்கு விமர்சனம் தான் ஒரு பெஸ்ட் வழியாக இருக்கும்னா நம்ம அதில் இருக்க விஷயங்களை எடுத்து வச்சு பேசுவோம். ஆனால் ஒரே சைடு பேசாமல் தப்பும் பேசியும் சரியும் பேசணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரிவ்யூவருக்கான ஒரு நியாயமான எத்திக்ஸாக இருக்கும்னா, அது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கான விஷயங்களுக்கு தீபக் அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்கிற இடத்துல என்னால் அதில் ஒத்து போக முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இவ்வளோ ஃப்ளாஸ் இருந்தது, வெளியில் அவர் வேறு மாதிரி இருக்கார், உள்ளே அவர் ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னா அவரோட கேம் அதுவே சேஃப் பிளே அப்படிங்கிறத அப்பட்டமாக காட்டுதுன்னா, முத்தும் அதே தான். முத்து இப்போ நீங்கள் வெளியில் பார்க்குற முத்துக்கும் உள்ளே பார்க்குற முத்துக்கும் வேறு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ முத்துவும் அந்த கேம் ஆடலை, கேம்காக அப்படி ஒன்று பண்ணார் அப்படின்னா ஓகே, நான் கேம்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் இல்லை நானாக தான் இருந்தேன் நீங்கள் வந்து ஒரு தப்பை செய்கிறீங்க இல்லை ஒரு விஷயத்தை அதுக்காக பண்ணுறீங்கன்னா, இது நான் பண்ணுறேன்னு நீங்கள் தைரியமாக சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு அந்த சொல்ல தைரியம் இல்லை. விஷால் அதே தான், அங்கே ஒன்று பண்ணிட்டு இங்கே ஒன்று வந்து அப்படியே ஒரு வந்து அது ஒத்துக்க தைரியம் இல்லாமல் இல்லை அப்படி இப்படின்னு பூசி மழுப்புறீங்க அப்படின்னா, நீங்கள் பூசி மழுப்பும் போதே உள்ள சம்திங் ஃபிஷ்ஷி அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரியுது அப்படின்னா, இந்த சேஃப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து என்னால் டிசர்விங் கண்டஸ்டன்ஸை ஒத்துக்க முடியாது. பட் ஆனால் நம்ம ஒத்துக்கினாலும் பிக் பாஸ் டீம் அதை கொண்டாட தான் போகிறாங்க அப்படின்னா, அதுக்கான ஷோவாக தான் பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்க போகுதுன்னா, அதை வந்து எந்த அளவுக்கு நான் பொறுமையோடு பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு பார்த்ததை ஓரளவுக்கு நான் வந்து உங்க கூட பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல கைஸ். தேங்க்யூ.